கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் கடந்த 50 ஆண்டு காலமாக எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் கோபி சட்டமன்ற தொகுதிக்கும் சரி, கோபி பகுதி மக்களுக்கும் சரி எந்த ஒரு நல்ல காரியத்தையும் உருப்படியாக செய்யவில்லை. அவர் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் வளர்த்தி கொண்டாரே தவிர கோபிச்செட்டிப்பாளையம் மக்களுக்கு உருப்படியான எந்த ஒரு செயல் திட்டத்தையும் கொண்டு வரவில்லை. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் கோபி ஆர்ச் டு ஆர்ச், கரட்டூர் டு கரட்டடிபாளையம் வரை உள்ள பகுதிக்கு மேம்பாலம் அமைத்திருந்தால் இன்று இவ்வளவு பெரிய இட நெருக்கடியும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்காது. அதே போல கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு ஒரு அரசு கல்லூரியோ, அரசு இன்ஜினியரிங் கல்லூரியோ, ஒரு மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், அட்லீஸ்ட் ஒரு பாலிடெக்னிக் கூட அரசு சார்பாக கொண்டு வரவில்லை. சும்மா ஒவ்வொரு தடவையும் அரசாங்கத்திற்காகவும் மக்களுக்காகவும் உழைக்கிறேன் என்று தவறான தகவலை மக்களிடம் பதிவு செய்துவிட்டு அரசியல் ஆதாயத்திற்காக மக்களை ஏமாற்றி கொண்டுள்ள திரு செங்கோட்டையன் அவர்கள் நேற்று வரை அம்மாவின் நிழலிலும் புரட்சி தலைவர் ஆசியிலும் இருந்துவிட்டு அங்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவும் ஒரே அணியில் பயணிக்கிறது என்று ஒரு தவறான கருத்தை பதிவு செய்து கொண்டுள்ளார். மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இந்த பகுதி கொங்கு மண்டலத்திற்காக அத்திக்கடவு அவனாசி திட்டம், குளம் ஏரி தூர்வாறுதல் திட்டம், ஏழை எளிய மக்கள்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் சேருவதற்கு 7.5% ஒதுக்கீடு செய்து ஒரு மாபெரும் புரட்சி திட்டத்தை உருவாக்கின்றால், அதுபோல மாபெரும் திட்டங்களை இனி வரும் காலத்தில் 2026 மாண்புமிகு புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மிக சிறப்பான திட்டங்களை தமிழக மக்களுக்கு வழங்குவார் என்பதை இங்கு அருந்திருக்கக்கூடிய கூட்டத்தின் சாட்சியாக தெரிவித்துக் கொள்கிறோம். அவரோட 4 ஆண்டு ஆட்சியில் உண்மையாலுமே சிறப்பான திட்டங்கள், மருத்துவக் கல்லூரிகள், அத்திக்குட அவினாசி திட்டம், இந்த மாதிரி பல திட்டங்கள் முன்னாள் முதலமைச்சர் எடுத்து செயல்பாட்டு கொண்டு வந்த திட்டத்தை இவர் நிறைவேற்றி கொடுத்துருக்காரு மக்களுக்கு. அந்த மாதிரி நல்லது நடக்கணும்னா மீண்டும் எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வரணும். செயல்பாடே இல்லை. அவங்களோட கட்சியில் இருக்க மந்திரிங்க மட்டும் சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான அளவு கமிஷன் டெண்டர் எல்லாம் போயிட்டு இருக்கு. டெண்டர்ல இருந்து கமிஷன் போயிட்டு இருக்கு. அது மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. அவங்க குடும்பம் நல்லா இருக்கு, அவ்வளவுதான். பெண்களுக்கு பாதுகாப்பு நல்லா இருந்துச்சு இல்ல, சிறப்பா இருந்தது அம்மா ஆட்சி மற்றும் எடப்பாடியார் ஆட்சியில. பெண்களுக்கு பாதுகாப்பு என்றாலே ஒரு கேள்விக்குறிங்கிறது இந்த ஆட்சியில, திமுக ஆட்சியில் நடந்துட்டு இருக்கு. அவல நிலையா இருக்கும். பல பிரச்சனை நடந்திருக்கு. இப்போ கோவையில் நடந்த அந்த கல்லூரி மாணவிக்கான அந்த பாலியல் சம்பவம், இந்த மாதிரி பல பிரச்சனைகள். இந்த மாதிரி காவல்துறை பெண்களுக்கான காவல்துறையில் இருக்க பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. காவல்துறையில் இருக்க பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லைங்களோ பொதுமக்கள் எப்படி பாதுகாப்பு எதிர்பார்க்க முடியும்? அது இன்னும் எப்பவுமே இந்த இதுல மட்டும் இல்லைங்க, இன்னும் வருங்காலம் எந்த காலம் இருந்தாலுமே ஐயாவோட ஆட்சிக்கு மட்டும்தான். பெண்களுக்கு மட்டும் இல்லை, தமிழகம் நல்லா இருக்கணும், தமிழகம் பாதுகாக்கப்பட வேணும் அப்படின்னா ஐயா ஆட்சி மட்டும்தான் சிறந்ததுங்க. 2026 தேர்தல் மாண்புமிகு கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர், 2026 வருங்கால முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அரியணை ஏறுவது உறுதி. செஞ்சாட்சி கோட்டையிலே கொடியேற்றுவது உறுதி செய்யப்பட்டது. இந்த கோபியில் நடைபெறுகின்ற இந்த எழுச்சி பயண கூட்டம் ஒரு சரித்திரம், சாதனை படைத்திட்ட கூட்டமாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. மக்கள் வெள்ளம் அந்த மாதிரி இருக்கிறது பார்த்து கொண்டிருக்கிறோம். 4.5 வருஷம் திமுகவோட ஆட்சி ஒரு அலங்கோலமான ஆட்சி. மக்கள், பெண்கள், அதே மாதிரி விலைவாசி ஏற்றம் எல்லாம் அதாவது மலை மீது ஏறின மாதிரி அந்த அளவுக்கு விலைவாசி 700 ரூபாய்க்கு அரிசி 2000 ரூபாய்க்கு விற்கிது. அதனால மக்களே முடிவெடுப்பாங்க. மக்களுக்கு தெரியும், மக்கள் வேதனையில தத்தளிச்சுட்டு இருக்கிறாங்க. எப்பவுமே எடப்பாடி பழனிசாமியே வரணும் முதலமைச்சரா. தமிழ்நாட்டு முதலமைச்சர் எப்பவுமே வரிநாள் முதலமைச்சர் அவருவா. ஸ்டாலின் ஆட்சி எப்பவுமே தமிழ்நாட்டிலேயே வரவே விடாது. ஒண்ணுமே செய்யல. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தவரைன்னு எடப்பாடியார் எல்லாமே செய்யறாரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்